வெல்கம் பேக் டு நம்ம சேனல் கைஸ். லவ் யூ கைஸ். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th மந்த் வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமாம், ஆல்பர்ட்டுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்பர்ட்டுக்கு ஸ்டார்ட் ஆகி 2 days. இவளுக்குன்னு சொல்லியிருப்பேன் நான். எங்களுக்குன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் 2 பேரும் வந்து ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோட கிடையாது. அது 2 பேரும் பைத்தியம். ஆமாம், அதனால தான் சொன்னேன். யாரை பட்டுடா பைத்தியம் சொன்னேன்? உனக்கு தான்டா தேவை வைத்தியம். சரி, 9th வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் எங்களுக்கு பூஸ்ட் குடிச்ச மாதிரி எனர்ஜி வரும். பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் ஆர் எனர்ஜிங்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் இஸ் த சீக்ரெட் ஆஃப் ஆர் எனர்ஜி. நல்லா இருக்குல்ல இது? கண்டுபிடிச்சேன் சார். அதுக்கப்புறம் 9th மந்த் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நேற்று வந்து செக்கப் வந்து போயிருந்தோம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு சில ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில திங்ஸ்லாம் வந்து வாங்கி வச்சுருந்தோம். எங்களுக்கு ட்ரெஸ் ஆகட்டும் அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் அந்த ஒரு கூட தனி வீடியோவா போடுறேங்க. இல்லை, அந்த கூட அந்த விஷயங்கள் வாங்கினது அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் வரும். நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் கிளிப்ஸ் வரும், அதை பார்த்துட்டு வாங்க. அப்புறம் நேற்று என்ன நடந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இப்படி தான் சிரிப்பு வருது. என்ன எனக்கு இல்லை, குட்டியாச்சுங்க காலையிலே குஷினா. இப்போல்லாம் நானே தைரியம் பண்ணிட்டேன். எது வந்தாலும் தண்ணிக்கலாம்டா, இதுக்கு மேலே என்னதான் வந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏதாவது ஸ்கேனுக்கு போயிட்டு வாங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்க சொன்னதுக்கப்புறம் தெரியும் தைரியத்தை. என்ன சொல்கிறாங்க பாட்டு. ஐயோ 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 அம்மா வேத்து ஊற்றிருச்சோம். இங்கே உருட்டின்னு வச்சுக்கோ. வேர்க்கலையா பாரு. என்ன வேர்க்கலடி? ரொம்ப லைட்டாக வேத்திருக்குது. எனக்கு பாரு, எனக்கெல்லாம் வேத்திருக்குது. நீ ஒருத்தன், நாங்கள் 2 பேர். இந்த டைலாக் தாங்க கடைசி வரைக்கும் கேட்டுருக்கேன். நாங்கள் 2 பேர், 2 மாதிரி. கடை நீ 2 பேரும் சொன்ன ஒத்துக்கு வண்டி. இந்த வாட்டி ஹாஸ்பிட்டல் போனோம், பெருசாக எதுவும் சொல்லாதனால நாங்கள் மட்டும் ஜாலியாக சுற்றுறோம். சுற்றல. ஆக்சுவலாக 7ஆம் தேதி வந்து ஸ்கேனுக்கு வர சொல்லியிருக்காங்க. அதனால எப்படியும் எப்போ வேணாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 9 months ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நாங்களே டெலிவரிக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருக்கோம். வந்திருக்கோம். பாதி வந்து விளாக்லாம் எடுக்க மறந்துட்டோம்னா என் ஃபோன் என்கிட்ட இல்லை, இவள்கிட்ட தான் இருந்தது. இவ ஃபோன் எடுக்கவே மாட்டேன். அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு அப்படியே சுற்றிட்டு வந்துருக்கிறோம். 2வது வந்து இப்போ மணிமேலோட தங்கச்சியோட ஃபோன் வந்து டெட் ஆயிடுச்சு. அது டெட் ஆயிடுச்சுன்னா அது ஒர்க் ஆகவே இல்லை. திடீர்னு ஆட்டோமேட்டிக்காக கீஸ்லாம் ப்ரெஸ் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 weeks ஃபோன் இல்லாமல் அந்த ஃபோன் இருந்துச்சு. உடனே சரின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து அந்த பழைய ஃபோனை வந்து போட்டோம். அதையும் போட்டு அப்புறம் புது ஃபோன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி ஏதாவது தேவைப்பட்டதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லி வந்தோம். எனக்கு முன்னாடி ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. எனக்கு முன்னாடினா நான் டாக்டர் பார்க்க உட்காந்துட்டு இருக்கேன். ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. எனக்கு முன்னாடி அவங்க டாக்டரை பார்க்க போனாங்க. அவங்க மூஞ்சியெல்லாம் ஒரே சிரிப்பு. கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் ஸ்வீட் வாங்கிட்டு போய் அவங்க கொடுத்தாங்க. அவங்களோட அம்மா பையன் 2 பேரும் முஸ்லீம். ஒருத்தங்க இப்படி குட்டியா குழந்தைய ஒரு கையில் தூக்கிட்டு. அவங்க இன்னொருத்தவங்களும் நானும் என்னோட மாமியாரும் பார்த்தோன்னு நினைக்கிறேன். நான் கூட கூப்பிட்டு சொன்னேங்க, பாருங்க அவங்க பையனுக்கும் அவளோட அம்மாவுக்கு, மாமியார்னு நினைக்கிறேன், மாமியாரா அம்மாவான்னு தெரியல. அவ்வளோ சந்தோஷம். சிரிச்ச பல்ல ஃபுல்லாக வாய் ஃபுல்லாக பல்லா போகிறாங்க. குழந்தை அவர் அதுக்கு முன்னாடி தான் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி குழந்தைய வந்து அந்த இன்குபேட்டரில் வச்சு அந்த ரூமில் வந்து தூக்கிட்டு போய் வார்டு கொண்டு போகிறாங்க போல். ஸோ திருப்பி வந்து இந்த டாக்டர்கிட்ட கேட்டு திருப்பி போகிறாங்க. போகிற வழியில் அவ்வளோ சந்தோஷம் அடிச்சே போகிறாங்க. நம்ம ஜின்னும் நம்மளுக்கு கண்டிப்பாக ஹாப்பினஸ் கொடுப்பான். நான் வந்து இப்போ அவனை வந்து ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கடந்த 8 மணி நேரமாக தான் முடியல. நான் எப்பவுமே எக்ஸசைஸ்லாம் பண்ணி தலைகீழலாம் உட்காரும்போது இவன் சொல்லுவான், அவனை டார்ச்சர் பண்ண. அவனை நீங்கள் கேட்கலாம், எந்த இதை வச்சு நீங்கள் அவனை சொல்கிறீங்க, ஏன் அவளாக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களான்னு ஒரு 2-3 பேர் கிளம்பி வருவீங்க. எங்களுக்கு ரொம்ப ஆசை வந்து அவள் தான். எங்களுக்குன்னு இல்லை, எனக்கு வந்து அவன் தான். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் யோசிக்கும் போது அவளாக இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படிங்க. எனக்கு ரொம்ப ஆசை அவள் தான். ஆனால் என்னை நேரில் பார்க்குறவங்களாகட்டும், கமெண்ட் பண்ணுறவங்களாகட்டும், எல்லாருமே பாய். ஒரு 99.9% பாய்ன்னு சொல்லி நாங்களே ஆக்சுவலாக இதுக்கு வாங்க தான் வந்தோம் நாங்கள். சரி சுற்றி முட்டி தேடினா நிறைய கடையில், இந்த கடையில் தான் அஃபோர்டபுளாக இருந்தது. அதனால் ஓகே. ஏன்னா மற்ற கடையெல்லாம் தேடி பார்த்தோம். இந்த ஏரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் கடை இருக்குது. எங்களுக்கே இப்போ தான் தெரியுது. கீழெல்லாம் தங்கிட்டுருக்கோம். இது எங்கே ஏரியா அப்படின்னா டவுன் ஹாலில் சைனா பஜாருக்கு முன்னாடி கட்டு
அந்த கட்டுக்குள்ளே தான் வந்து இந்த கடை இருக்குது. ஸோ அப்படியே சென்னை சில்க்ஸு இதெல்லாம் தாண்டி வந்தோன்னா அந்த கடை வரும். மற்ற கடையெல்லாம் 400 சம்திங், ஒரு 600 700 அது கீழே வைக்க மாட்டேன்ட்டாங்க. இவங்க வந்து 300க்கு தராங்க. பேபியோட கிளாத்து, வாட்டர் பாட்டில் வாங்கணும்னு தெரில. இந்த அது என்ன பாட்டில், பால் டப்பா, அந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் வந்து ஒரு தனியாக ஒரு பேஸ்கெட் வந்து வாங்குவாங்க. இது எதுக்கு வாங்குறாங்கன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா ஒரு பிக் ஷாப்பர்லேயே போட்டுடலாம் மேக்ஸிமம். ஆனால் காலங்காலமாக நடக்கிறதுனால நாங்களும் அதே ஃபாலோ பண்ணுறோம். சரி, இந்த வாழை வாங்கி ஆசை பண்ணிட்டா இவ வாங்கணுன்னு, ஓகே வாங்கிடுவோம் அப்படின்ட்டு வாங்குகிறோம். வெற்றிகரமாக ப்ளூ கூட வாங்கிட்டோம். ஐயா, கேர்ள்னா பிங்க்கு, பாய்னா ப்ளூன்னு எவன் கண்டுபிடிச்சான்னு தெரிலைங்க. எல்லாமே பிங்காக வாங்கி போடுவேன். நான் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போடுவேன். இந்த பேகை வாங்கி எல்லாம் சிரிச்சாங்க. எல்லாம் அதெல்லாம் இருக்கட்டும், பேக் வாங்கி எல்லாம் சிரிக்கிறதுலாம் இருக்கட்டும். இப்போ அவன் பிங்க்கு தான் தூக்கிட்டு சுற்றுறான். எவன்லாம் லிஸ்ட் எடுத்து சொன்னு வச்சுக்கோ. அதுக்கு என்னடி பண்ணுறது? அதெல்லாம் இருக்கட்டும்டா. ஐயோ, நான் சுற்றினேன்ல, நான் தான் மாமி. நான் கஷ்டப்பட்டு 10 மாதம் சுமந்து அவ்வளோ அழுன்னு அழுது வலிச்சு வேதனைப்பட்டு பெக்கிறேன். நான் பிங்க் போடணுன்னா நான் பிங்க் தான் போடுவேன். வந்துட்டீங்களா எல்லாரும்? திரும்பி வந்துட்டீங்களா? என்ன க்ளோஸ்அப்பில் பார்த்து பயந்துட்டீங்களா? நான் பயந்துட்டு என்னமோ ஆயிடுச்சோடு. நீங்கள் வந்து நினைக்கலாம், என்னடா நீங்கள் செக்கப் போயிட்டு வந்தால் எப்போ பார்த்தாலும் ஒப்பாரி வச்சு தானே வீடியோ போடுவீங்க. கேமரா பின்னாடி ஒரு பீஸ் நடந்துட்டு இருக்குது, அந்த பீஸை தான் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் செக்கப் போயிட்டு வந்தால் ஒப்பாரி வச்சு தானே வீடியோ போடுவீங்க. இந்த வாட்டி என்ன குஷியாக வீடியோ போடுறீங்க அப்படி? ஏன் நானே எங்களுக்கு ஸ்கேன் இல்லை, அதனால் என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறதுலாம் டீட்டெயிலாக சொல்லலை அவங்க. இருந்தாலும் ரொம்ப பாசிட்டிவாகவே பேசினாங்க. பாசிட்டிவாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் டாக்டர் சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னதில் வந்து நாங்கள் பயங்கர குஷி ஆகிட்டோம். அப்புறம் டாக்டர் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, நிறைய எக்ஸசைஸ்லாம் இந்த டைம் தான் வந்து அதிகமாக பேசியிருக்கிறாங்க அவங்க. நான் உள்ளே போகல ஆக்சுவலாக. ஏன் தெரியுமா? இவன் உள்ள வரதுனால தான் நிறையவே பேசினாங்க. தலையெழுத்து நிம்மதிப்பா, நல்லா பேசலாம் அப்படி சொல்லி பேசியிருக்காங்க. இவ்வளோ என்னோட மாமியாரை வந்து உள்ளே போயிருந்தாங்க. நான் தான் சொன்னேன், நான் வந்து மாதம் போய் பார்க்குறேனே டாக்டரை, ஸோ இந்த டைம் அம்மாவை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க போயிருந்தாங்க. போனதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பேபி வந்து கிக் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து நோட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஷீட்டே கொடுத்துருக்குறாங்க. சாப்பிட்டு இது எத்தனை டாக்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு தெரியல, ஏன்னா இவங்க கொடுக்குறாங்க. ஸோ காலையில், மதியானம், நைட்டு 3 வேளையும் வந்து என்ன பண்ணுன்னா எத்தனை தடவை வந்து பேபி உதைக்குது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி அதில் வந்து எழுதணும். அந்த நேரத்தில் வந்து டிவி பார்க்கக்கூடாது, மொபைல் நோண்டக்கூடாது, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது பண்ணுங்க அந்த மாதிரிலாம் சொல்லி. ஸோ அந்த டைமில் வந்து பேபி கிக் பண்ணுறது வந்து நோட் பண்ணிட்டே இருங்க. எத்தனை டைம் உதைக்குதோ அந்த டைம் வந்து எழுதி வைங்க அந்த ஷீட்டில். ஒரு வேளை மினிமம் கிக் பண்ணணும். 5 கிக்குக்கு 1 கிக் கம்மியானாலும் தண்ணி வந்து அதிகமாயிருச்சு இல்லைன்னா கம்மியாயிருச்சுன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக மூட்டை கட்டிட்டு வந்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 5 டைம் மினிமமாக வந்து கிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேற என்ன சொன்னாங்க அப்படின்னா, நிறைய எக்ஸசைஸ் சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸசைஸ் வந்து நான் ஒரு 2 days பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து அந்த எக்ஸசைஸ் வீடியோ போடுறேன். ஏன்னா எனக்கு வந்து பிரீச் அப்படின்னு சொல்லி நான் அழுது வீடியோ போட்டு இன்ஸ்டாகிராமில் அத்தனை பேர் எனக்கும் பிரீச் தான், நானும் கன்சீவாக இருக்கேன் அந்த மாதிரி. ஸோ யாருக்காவது யூஸ் ஆகலாம் இல்லை, அதனால அவங்க சொன்னது என்னென்னா இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள், நம்ம வந்து பாசிட்டிவாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸசைஸ்லாம் என்னன்னு சொல்லி நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். அப்புறம் மெட்டர்னிட்டி பேக் என்ன பேக் பண்ணுறோங்கிறதும் நாங்கள் ஒரு தனி வீடியோ போடுறோம். அதெல்லாம் விடுங்க. நேற்று என்ன சொன்னாங்கன்னு சொல்லுவீங்களா மாட்டிங்களாடா அப்படி கேட்டிங்கன்னா, நேற்று வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆச்சுல 2 times. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு ஏதோ அசிடிக் ரியாக்ஷன் நடந்திருக்கு, அதனால தான் வந்து இப்படி ஆயிடுச்சு. ரைஸ்லாம் வந்து 2 வாட்டி வேக வச்சு நல்லா கொலைய வச்சு சாப்பிடணும், டபுள் பாயில் பண்ணி சாப்பிட சொல்லியிருக்காங்க. காரம் சுத்தமாக எடுத்துக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மிளகா பிளாண்டா சாப்பிடணுங்க, அதாவது உப்பு மட்டும் போட்டு சாப்பிடணும். காரம் வந்து எந்த ஃபார்ம்லையுமே எடுத்துக்க கூடாது. அப்புறம் ஆயில் ஃபுட்டு, ஃப்ரைடு ஃபுட்ஸ் அதெல்லாமே சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் பத்தியத்தில் இருக்கணுங்க. அப்புறம் வாக்கிங் மேண்டேட்டரி. காலையில் அந்த எக்ஸசைஸ் வந்து தனியாக சொன்னாங்க, அது என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறங்கிற தனி வீடியோ போடுறேன். பேபி வந்துட்டு திரும்பிடுவாங்க இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஹோப் எல்லாமே பாசிட்டிவாக போகும்னு நினைக்கலாம். நேற்று வந்து எனக்கு மட்டும்தான் சொன்னாங்க, பேபி பற்றி எதுவுமே சொல்லலை. என்ன சொன்னாங்கன்னா, ஃபுட்டு வந்து பிளாண்ட் ஃபுட், அதாவது பத்திய சாப்பாடு மாதிரி தான் எடுத்துக்கணும், உப்பு போட்டு சாப்பிட்டுக்கணும். காரம் மிளகா வந்து எந்த விதத்துலையும் மிளகாத்தூள், பெப்பரு எந்த விதத்துலையுமே காரம் அப்படிங்கிறது உள்ளே போகவே கூடாது அப்படி சொல்லியிருக்காங்க. பால் சாதம்,
பருப்பு சாதம் நெய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட சொல்லி மோர் வந்து புளிக்காமல் மோர் அப்படி அந்த மாதிரி சாப்பிட சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இது எதுக்குடா இப்போ பதிவு பண்ணுறீங்கன்னா, நாங்கள் எப்போவுமே அழுது வீடியோ போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வாட்டி நாங்கள் ப்ரெக்னென்சி போயிட்டு வந்துட்டு இருக்கோம், அதை வந்து சரி ஷேர் பண்ணிடலாம் என்னன்ட்டு அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த வீடியோ. மறக்காமல் வந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் பூஸ்ட்டு குடிக்க மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது பூஸ்ட்டுக்கு ப்ரொமோஷனா? இல்லை, பூஸ்ட்னா சப்ஸ்கிரைப் நம்மளை பொறுத்த வரைக்கும். அப்படி ஒன்று இருக்குதா? சரிங்க, பூஸ்ட்டு குடிச்சிருங்க. பூஸ்ட் அமைக்கிருங்க, பூஸ்ட் அமைக்கிருங்க. ரெட் கலரில் இருக்கும் நம்ம பூஸ்ட்டு. ஆமாடி, அந்த பூஸ்ட்டு ரெட் கலரில் தான் இருக்கும். அப்புறம் அடுத்த செக்கப் வந்து டிசம்பர் 7ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஸ்கேன் இருக்குது, அன்றைக்கி போனால் தான் உண்மையான நிலவரம் என்னன்னு தெரியும். ஸோ ஸ்கேன் பார்த்துட்டு அதுவும் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜியோமாஸ்.